வினோதினி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஒரு கைத்தட்டல் பலமா கொடுங்க. நானும் முடிக்கிறவங்களுக்கு உற்சாகம். தம்பி, ரங்கனூருக்கு எப்படி போகணும்? போய் வலது பக்கம் திரும்புங்கள் ஐயா. எவ்வளவு நேரம் ஆகும் தம்பி? வேகமாக போனால் அரை மணி நேரம், மெதுவாக போனால் 10 நிமிடம் ஆகும் ஐயா. தம்பி, நீ என்ன முட்டாளா? ஐயா, வேகமாக சென்றால் அரை மணி நேரம் என்று சொல்கிறாய், மெதுவாக சென்றால் 10 நிமிடம் என்று சொல்கிறாய். முட்டாள் தானே தம்பி? ஐயா, நான் முட்டாள் என்று உங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் செல்லும் வழியில் காண்பீர்கள் நான் முட்டாளா என்று. சரி, கிளம்புகிறேன் தம்பி. ஐயா, எப்பொழுது கிளம்பினீர்கள்? இப்பொழுதுதான் இங்கே இருக்கிறீர்கள். தம்பி, நீ சொன்னது சரிதான். நான் வேகமாக வந்தேன், கீழே விழுந்துட்டேன். ஐயா, இதே மெதுவாக சென்றிருந்தால் குடை காயாமல் இருந்திருக்கும். நீங்கள் வேகமாக சென்றிருந்தால் குடை காயம் விட்டது. என்னை மன்னித்து விடு தம்பி. பரவாயில்லை ஐயா. வள்ளுவர் இதைத்தான் எப்பொருள் யாராவே கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் தம்பி. நன்றி ஐயா. சிறப்பு. எப்பொருள் யாரார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவரின் வாக்கினை மிக அழகாக நடத்தி காட்டிய இந்த நாடக குழுவினருக்கு நல்ல ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் நம் பள்ளியின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு